இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான பிஜிஎம் வச்சு ஒரு வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுவரை போட்டதுலேயே இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஒன் டைம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையானது ப்ரீசெட் தான். அந்த ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ன்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் இந்த மாதிரி தான் சாங்கு இந்த ஒரே ஒரு பேக்ரவுண்டை கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய பீட் மார்க்ஸ் கொடுத்துட்டு அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த குரூப்பு அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த பேக்ரவுண்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு மீத இருக்க பீட் மார்க்கில் அதில் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க, மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் கிழக்கு ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணி அடுத்த இமேஜ் அந்த 3 டாட்டை டச் பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதே மாதிரி என்ன பண்ணீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வரை மட்டும்தான் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த குரூப்புக்கு அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரி தான் அந்த ஜஸ்ட் அந்த குரூப்பே காப்பி பண்ணி அந்த மாதிரி தான் வேறு ஸ்டெப்பில் தான் நம்ம பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து தெரியும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த குரூப் வர ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக அந்த குரூப் வர இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீதம் நமக்கு 2 பீட் மார்க்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இமேஜை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் குரூப்பும் அது கீழே ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். அது 2 லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி டூ லேயர் அப்படின்ற கொடுத்தா காப்பி ஆயிடும். இப்போ அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணது ஆல்ரெடி காப்பியில் தான் இருக்கும். அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க அந்த பேஸ்ட் டூ லேயர் அப்படின்றது மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிடும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கரெக்டாக நான் அந்த பீட் மார்க் அளவு தான் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த பேஸ்ட் டூ லேயர் கொடுத்தா பேஸ்ட் ஆயிடும். ஆனால் இது வந்து இந்த பீட் மார்க்கை விட எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை நீங்கள் வந்து கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்கில் போய் வச்சுட்டு அந்த மேலே இருக்க குரூப்பை டச் பண்ணுறீங்க. இந்த ஸ்பீடோமீட்டர் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 2வது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஈஸியாக கட் ஆயிடும். இதே மாதிரி கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த ஸ்பீடோமீட்டர் இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த பீட் மார்க் அளவுக்கு செட் ஆயிடும். இப்போ எல்லாமே இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து இதில் ஒரு சில இடத்துல மட்டும் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இமேஜஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த குரூப்புக்கு கீழே இருக்க இமேஜை சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் அடுத்த ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குன்னா இந்த எஃபெக்ட்டை தான் நம்ம இந்த இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் யூஸ் பண்ணும்போது ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் என்னென்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இந்த பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுறீங்க. இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்தா போதும், காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ மீத இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இமேஜஸ் இருக்கா, இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன்றா போயெல்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஒரே கிளிக்லேயே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இமேஜஸை ஃபுல்லாக அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டே வாங்க. அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் வரை நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் நமக்கு ஒரு 6 இமேஜ் செலக்ட் ஆகும். இப்போ 6 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எப்படி காப்பி பண்ணணுமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2டைம் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்கு பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த 6 லேயர்லையுமே ஒரே கிளிக்கில் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதை உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ ஈஸியாக வந்து இந்த குரூப் வர இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீது இருக்க இந்த குரூப்ஸ் மட்டும் தான். இதிலே நீங்கள் அதே மாதிரி ஈஸியாக இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஓப்பன் ஆனதுமே எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுக்குறீங்க. ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்டில் ஈஸியாகவே சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி அடுத்த குரூப் போகிறீங்க. கரெக்டாக அந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இதுலேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை மட்டும் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இதுலேயும் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ 2 இதில் சேஞ்ச் ஆயிடுச்சா. இதே மாதிரியே லாஸ்ட் இது அந்த எஃபெக்ட்ன்ற அந்த லேயரை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை மட்டும் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எல்லாத்துலேயும் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.